ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம மகாலிங்க மலையில் சமையல் செய்கிறதுக்காண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ தான் மலையில் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போயிட்டுருக்கோம். தமிழ்நாடு வனத்துறை போர்டு வச்சுருக்காங்க. நாங்கள் 3 பேர் போகிறோம். கல்லுப்பட்டிலேருந்து நாங்கள் 3 பேர் போயிட்டுருக்கோம். போய் எப்படி நாங்கள் 1 ஹவரில் போயிடுவோம். இப்போ கூட்டம் வேறு இல்லையா, அதனால் 1 ஹவரில் போயிடுவோம். நாளைக்கு வந்து பிரதோஷம், சனிக்கிழமை பிரதோஷம். அதனால் நாளைக்கு சாமி கும்பிட வர்றதுனால நாங்கள் மேலே சமையல் போயிட்டுருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அமாவாசை பௌர்ணமி 2க்குமே நான் இங்கே சமையலுக்கு வந்துடுவேன். நான் வந்து என் ப்ரொஃபஷனல் வந்து ஃபோட்டோகிராஃபர் தான் என் தொழிலேவும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே போயிட்டே நான் உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். சதுரகிரி சுந்தர மகாலிங்கமே, வந்தருள் மகாலிங்கமே, திருவருள் தந்தருள். பார்க்குறது வந்து நல்லா டைல்ஸ் போட்டு நல்ல பாதையாக வச்சுருக்காங்க. இப்போ தான் மலை பாறையாக இருக்கும். உயரம் வந்து 18 அடி. நீங்களே பார்ப்பீங்க. இந்த வீடியோ யூடியூப்பில் வரும்ப்பா, பார்த்துக்க. பார்த்தீங்கன்னா நம்ம காளி கோயில்கிட்ட இருக்கோம். அப்படி பாருங்கள், சுற்றி பாருங்கள். நல்லா கிளைமேட் செம்மையாக இருக்குது. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி மழை சரியான மழை, அதனால் தண்ணி போயிட்டுருக்கிறத பார்ப்பீங்க நீங்கள். தண்ணி அழகாக போயிட்டு. பார்க்குறது வந்து கருப்பணசாமி பேச்சியம்மா அப்படியே நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். அம்மன் கோயிலா? துர்க்கை அம்மன்லாம் பாதை செம்மையாக இருக்குது நண்பர்களே. பாதை இன்னும் கொஞ்சம் தூரம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாறையில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்திருக்கிறது வந்து மாங்கனி ஓடை வந்து அன்னைக்கு அமாவாசை வர்ற அன்னைக்கு தண்ணி போகல. இன்றைக்கி தான் தண்ணி போயிட்டுருக்கு. ஏன்னா அமாவாசை முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு மழை, சரியான மழை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கயிறை பிடிச்சி தான் போகணும். பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குங்க. தண்ணிக்குள்ளே இறங்கி தான் போகணும் நம்ம. பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்களா. அது நமக்குள்ள செடி இதெல்லாம் அடைச்சிருந்துச்சு. அந்த அண்ணன் எடுத்து விட்றாங்க. இப்போ பார்க்குறது வந்து மாங்கனி ஓடை. அப்படியே போக உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். ப்ரோ ஏறி வரையில் குப்பை தொட்டிலாம் வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு வரவங்க வாட்டர் பாட்டில் ஏதாவது பாக்கெட் பொருள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு குப்பையில் போடுங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. எல்லோரும் அங்கங்கே போட்டு போயிடறாங்க. அதனால் இங்கே வனம் தான் பாதிக்கும். தயவு செஞ்சு குப்பை தொட்டியில் போட்டு பழகுங்க. பார்த்தீங்கன்னா மலையில் ஏறி போயிட்டு இருக்கோம். நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. கல்லை அடிக்க வச்சுட்டு என்னண்ணே? என்ன குச்சி? எந்த குச்சி? மழைக்கால ஒடியாது. அந்த செடி மாணிக்க பின்னிருக்காதா? அப்படி அந்த இப்படி கம்பா நிற்குது. ஆமாம், வந்ததா? அதே சவட்டா குச்சி. திருப்பி அங்கிட்டு பின்னாடி உள்ள இருக்கு. ஒடிச்சாலும் ஒடியாது, வளையத்தான் செய்யும். அங்கிட்டு பின்னாடியா உள்ள இந்த அங்கிட்டு இருக்கோரா கனி. உனக்கு கனி தெரியலையா? ஒரு 4 குச்சி நீட்டு அந்த தானே பார்த்துருக்கீங்க. இப்படி பூ மாதிரி ஒடிஞ்சிருக்கா. இப்போ நம்ம போகிறது வந்து வழுக்கு பாறை.
அதே பெரிய மகாலிங்க மாதிரி போயிட்டு வந்துருக்கோம். போவோம்ண்ணே, போயிட்டு போவோம். இன்னைக்கு போய் வேலை இல்லைல்ல, போனாங்க இருந்து இறங்கி வரேன் ஃப்ரீயாக வந்து ஃப்ரீயாக இருப்பான். போகிறது வந்து வழுக்குப்பாறையில் வந்து பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறணும். இது பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கும். பார்த்தீங்களா, பட்டாம்பூச்சி அழகாக பறகுது. வழுக்குப்பாறையில் வர்றவங்க, சுந்தரமகாலிங்கன்னு சாமி பார்க்க வர்றவங்க வழுக்குப்பாறையில் கொஞ்சம் பார்த்தே வாங்க. ரொம்ப ஆபத்தான பாதையாக இருக்குது. தண்ணி நிறையா போகுது பாருங்க. அன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு வர்றப்போ கூட தண்ணி வரல. ஆடி அமாவாசைக்கு கடையில் சிவன் தண்ணி தரல பார்த்தியா? தரல. ஆடி அமாவாசை முடிவும் தான் கொடுத்தாரு. பக்தர்கள் நிறையா வருவாங்க. ஆமாம், பக்தர்கள் வருவாங்க. அதனால் எல்லாம் என்னை வந்து பார்த்துட்டு போட்டோம். எல்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தரேன். மழை மட்டும் தண்ணியை வச்சுருந்தேன் ஆள். ஆமாம், அதுதான் சிவனோட மகிமை. இப்போ பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறையை தாண்டியாச்சு. நாங்கள் 3 பேர் மட்டும் தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அது பாருங்கள், குகமாணிக்கருக்கு போகிறது. சிவனே உலகம் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். வாரது வந்து நம்ம சங்கிலிப்பாறை. இப்போ தான் நம்ம சங்கிலிப்பாறையே வந்துருக்கோம். சங்கிலிப்பாறை தான் இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய ஏற்றமே. பார்த்தீங்கன்னா தெரியும், படி தெரியுதா, அதில் தான் நம்ம ஏறி போகணும். ஏறி இந்த மலையை கடக்கணும். சங்கிலிப்பாறை தான் இருக்கிறதுலே ரொம்பவும் கஷ்டம். வாரவங்க சங்கிலிப்பாறையில் கொஞ்சம் மெதுவாகவே வாங்க. கூட்டத்தில் நிறையா பேர் கீழே விழுந்துருவாங்க. அன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு வர அன்றைக்கெலாம் எனக்குள்ளே தண்ணியே போகலை, வெறும் பாறை மட்டும்தான் இருந்துச்சு. ஆடி அமாவாசைக்கு முடிஞ்சதுமே மறுநாளே அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை பாருங்கள், தண்ணி நிறையா போகுது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் சங்கிலிப்பாறை. இந்த படியாக தெரியுதா, இதுதான் சங்கிலிப்பாறை. இந்த படியில் ஏறி நம்ம மேலே போகணும். இருங்க, நான் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சங்கிலிப்பாறை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் சங்கிலிப்பாறை. இதெல்லாம் பெரிய ஏற்றமே. இதில் ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து போங்க, ஏறி போங்க. சதுரகிரி சுந்தர மகாலிங்கமே, சதுரகிரி சுந்தர மகாலிங்கமே. இப்போ வந்து நம்ம குகைக்குள்ளே போக போகிறோம். இந்த போகிறாங்கல்ல நம்ம அண்ணன், இந்த குகைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா பாதையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குகைக்குள்ள நம்ம போக போகிறோம். சித்தர்கள் வாழும் குகை. இந்த குகை தான் ஒரு இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம குகைக்குள்ளே இருக்கோம். மழையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கிளைமேட் இன்னைக்கு செம்மையாக இருக்குது. வெயில் கொஞ்சம் கூட அடிக்கலை. நீங்கள் சித்தி பையன் அங்கிட்டு போயிட்டுருக்கேன். நான் அந்த பாதையில் போயிட்டுருக்கேன். அங்கே ஒரு பாதை இருக்குது, இங்கே இன்னொரு பாதை இருக்குது. அப்படியே வாங்க பயணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா போயிட்டுருக்கு. ஆடி அமாவாசை கூட போல அவ்வளோ தண்ணி. சிவலிங்கம் உருவாகி உபதேசம் தருகின்ற லிங்கம், சேவேரி உமையோடு காட்சி தருலிங்கம், சித்தாந்த வைபோக சிவயோக லிங்கம், தேவாதி தேவரும் சேவிக்கும் லிங்கம், சித்த சிவயோககிரி சதுரகிரி லிங்கம், சுந்தரம. வந்து நம்ம எங்கே போகிறோம்னா காரம் பசு தடம் போட்டுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாறையில்
அந்த பசுவோட கால் தடம் இருக்கும். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ. காளை பசு தடம். சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து அந்த காளையோட பசு தடத்தை தாண்டி அங்கே போயிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா அந்த இருக்கு பாருங்க, இதான் அந்த காளையோட பசு தடம். மழை பெஞ்சதுனால தண்ணி இலையெல்லாம் மூடிது. பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஓவியத்தை அழகாக வரைஞ்சிருக்காங்க. சித்திரல் காட்சி தரும் சதுரகிரி மலை அகத்தியர் ஓம் நமச்சிவாயா. நீங்கள் சங்கிலிப்பாறையை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் வச்சுருக்காங்க. தண்ணி இங்கே வந்து குடிச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம வந்து கோரக்கர் குகைக்கு போகிறோம். இதை வந்து வேறு யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஆழம் நிறைந்த பகுதியாக நாங்கள் போகிறோம். ஜோதி வடிவான அழகு சிவலிங்கம், ஆனந்த வள்ளி மணவான சிவலிங்கம், மருத்துவ மூலிகை பயனாகும் லிங்கம், வைத்தியநாதனாய் வந்த சிவலிங்கம், ஒரு பாடி சக்தி வந்தருள் லிங்கம், ஒரு கோடி லிங்கமாய் நிற்கின்ற லிங்கம், திருமூலர் வழிபாடு செய்திட்ட லிங்கம், சித்த சிவயோக இதில் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோரக்கர் குகை பார்க்குறீங்களா? இதுதான் கோரக்கர் குகை. அந்த சைடில் கம்பி போட்டுருக்காங்கல்ல, அதை பிடிச்சி தான் அந்த குகைக்குள்ளே போகணும். உள்ளே ஒரு சிவன் இருப்பார். மொபைல் கொண்டு போக முடியாது, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வர போகிறேன். நான் போகிறேன் ஃபஸ்ட்டு. நான் இப்போ போயிட்டுருக்கிறது வந்து கோரக்கர் அப்படின்ற சொல்ல ஒரு குகை. அதில் இந்த சங்கிலி போட்டிருப்பாங்க. நான் போகிறேன் பார்த்தீங்களா, சங்கிலி பிடிச்சி பாறையில் கால் வச்சு ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க. அந்த வேரில் தான் அந்த கயிறையும் சங்கிலியும் கட்டியிருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து போங்க. கீழே கால் வைக்கிறதுக்கு பாறை கொஞ்சம் வெட்டி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து போங்க. கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் கீழே தான் விழுவீங்க, பார்த்துப்போங்க. கொஞ்சம் இந்த கோவிலுக்குள்ளே போகிறவங்க கொஞ்சம் பார்த்துப்போங்க. எனக்கே கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, கொஞ்சம் பார்த்தே போங்க. இப்படி கயிறை பிடிச்சி இறங்கி அதுக்கப்புறம் அந்த தண்ணி வர்ற அந்த பாறையில் தான் நம்ம ஏறி போகணும். வேறு வழியே இல்லை. அதோடு அந்த கயிறு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பாறையில் தான் நம்ம ஏறி போகணும். கொஞ்சம் போகிறவங்க கொஞ்சம் பார்த்தே போங்க. நான் மேலே ஏறி நான் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்ல போயிடுவேன். உள்ளே போனால் சிவன் நல்லா கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உள்ளே உட்காந்துட்டு அப்புறம் தான் வந்து அப்படியே அங்கேயே குளிச்சுட்டு மறுபடியும் மலை ஏற கிளம்பியாச்சு. போகிறேன் பார்த்தீங்களா, உள்ளே போய் இன்னும் இதுக்குள்ளே போகணும். உள்ளே போய் நல்லா சாமியை பார்த்துட்டு நல்லா தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். நீங்களும் இங்கே வாரீங்கன்னா நம்ம வர்றது வந்து குளிராட்டி. குளிராட்டிலேருந்து பார்த்தா அந்த தண்ணி வர மாதிரி அந்த ஃபால்ஸ் தெரியும் நல்லா. நீ அப்படியே குளிராட்டியை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வச்சுருக்காங்க, குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் மலை ஏறலாம்.
நடந்து போயிட்டு இருக்கோம் பாதையில். சுந்தரமகாலிங்கமே சதுரகிரி சுந்தரமகாலிங்கமே வந்தருள் மகாலிங்கமே திருவருள் தந்தருள் நம்ம போயிட்டு இருக்க வந்து ரெட்டலிங்கம். சுத்த சித்தா கோயில் தெரியுது பார்த்தீங்களா, அதான் ரெட்டலிங்கம். சதுரகிரி பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சதுரகிரி சுந்தரமகாலிங்கமே இதான் ரெட்டலிங்கம். ஆதிவடிவான சிவஜோதி மலைலிங்கம் அருஞான ஒளி வீசும் அருணகிரி. முன்னாடி நந்தி இருக்கு, பாதிமதி நதி சூடி விளையாடும் லிங்கம் பின்னாடி நாகு. பரமசிவ வடிவான கருண சிவலிங்கம் வேதகிரிநாத வடிவான சிவலிங்கம் விதி தேடி அறியாத விமல சிவலிங்கம் சீதவளமோங்கு தமிழ் பாண்டி வளநாட்டின் சித்த சிவயோககிரி சதுரகிரி லிங்கம் சுந்தரமகாலிங்கமே சதுரகிரி சுந்தரமகாலிங்கமே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மகாலிங்கமே திருவருள் மழை பெஞ்சிருக்கா, தந்தலிங்கமே விட்டி விட்டி. தேவார இசையும் வடிவான சிவலிங்கம் தேனாகி இதயத்தில் தித்திக்கும் லிங்கம் பூவாகி இப்போ நம்ம போகிறது வந்து பிளாவடி கருப்பு. பிலாப்பழம் மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு கீழே கருப்பண்ணசாமி காவலுக்கு நின்றுருப்பார். போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. நாங்கள் போகிறப்ப சரியான மழை, அதனால தான் கீழே பர்மிஷன் தரல பிரதோஷத்துக்கு. ஆவணி பிரதோஷத்துக்கு பர்மிஷன் தராத காரணமே இந்த மழை தான். மழை பெஞ்சு தண்ணி மேலே நிறையா வந்ததுனால கீழே யாரையும் ஏற விடலை. நாங்கள் மட்டும் போயிட்டுருக்கோம். போயிட்டு சாமியை பார்த்துட்டு பிள்ளாவடி கருப்பு இதான். அண்ணன் நண்டை பார்த்துட்டார். நண்டை பார்த்துட்டு கீழே போனார், அது ஓடி போச்சு தண்ணிக்குள்ளே. இதான் பிள்ளாவடி கருப்பு சாமி. நாங்கள் போகிறப்ப போட்டி இருந்துச்சு, அதனால பார்க்க முடியல. தண்ணி நிறையா போகிறத பார்ப்பீங்க நீங்கள். நாங்களே நனைஞ்சிட்டு தான் போனோம். கரெக்டாக கோயில்கிட்ட போகிறப்ப மழை வந்துடுச்சு. ஒரு மணி நேரம். சுந்தரமகாலிங்கமே சதுரகிரி சுந்தரமகாலிங்கமே வந்தருள் மகாலிங்கமே திருவருள் தந்தருள் மகாலிங்கமே அருஜோதி வடிவான அழகு சிவலிங்கம் ஆனந்த வல்லி மணவாள சிவலிங்கம் மருத்துவ மூலிகையின் பயனாகும் லிங்கம் வைத்தியநாதனான சிவலிங்கம் ஒரு பாதி சக்திக்கு உவந்தருள் லிங்கம் ஒரு கோடி லிங்கமாய் ஒளிர்கின்ற லிங்கம் திருமூலர் வழிபாடு செய்திட்ட லிங்கம் சித்த சிவயோககிரி சதுரகிரி லிங்கம் சுந்தரமகாலிங்கமே. கீழேருந்து ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. வந்து இது மறுநாள் பிரதோஷம், ஆவணி பிரதோஷம். ஆவணி முதல் சனி பிரதோஷம் நல்லா விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி 18 அபிஷேகம் நடந்துச்சு சாமி. நல்லா சாமிக்கு முன்னாடி உட்காந்து நல்லா சாமியை பார்த்து மனசில் இருக்கலாம் வேண்டி நல்லா கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம போகிறது வந்து ஆதிலிங்கம் சொல்லி சந்தனமாகாளிங்கம் போகிற வழியில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு பாதை போகும். அதில் போனீங்கன்னா ஆதிலிங்கம் சொல்லி லிங்கம் ஒரு இருக்கும், சாமி இருப்பாங்க.
பாதை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து போங்க. இந்தபடி செடி கொடிகளுக்குள்ளே நீங்கள் குனிஞ்சு தான் போக முடியும், கொஞ்சம் பார்த்து போங்க. அவ்வளோதான், நம்ம சாமி பக்கத்தில் வரப்போகிறோம். அதை தெரியுது பார்த்தீங்களா, அதான் சாமி. நான் செருப்பை கழட்டி போட்டு அப்படியே மேலே போகிறேன் சாமிகிட்ட. அப்படியே போகலாம், மெதுவாக போகலாம். அப்படியும் இங்கே ஆதிலிங்கத்துலேருந்து பார்த்தா இங்கே மேலே தவசிப்பாறை வியூ நல்லா தெரியும். இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாமியை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு, இப்போ நாங்கள் சாமி கும்பிட வந்த டைம் வந்து தூங்கி எந்திரிச்சதுமே வந்து சாமியை பார்க்கணுன்னு சொல்லி மாமாவை கேட்டேன். இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா, அவங்க தான் மாமா, அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அப்படியே சாமியை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தோம். கீழே வந்து பார்த்தா பன்னி கூட்டம். அது எவ்வளோ கூட்டம்னு மட்டும் நீங்களே பாருங்களேன், அவ்வளோ கூட்டம் போகுது பன்னி. அந்த படியில் அன்னதான கூடம் போடுவாங்கள்ல, அந்த இது பக்கம் பன்னி அவ்வளோ ஏறி போகுது மேலே. அதனால் யாரும் தனியாக வராதிங்க, தனியாக மலையில் ஏறி வராதிங்க. யானை இருக்குது, கரடி இருக்குது, இந்த பண்டிகை தான் நிறையா இருக்கும். கொஞ்சம் பார்த்தே வாங்க வர்றவங்க. பாருங்கள், பெருசாக இருக்குது. அவங்கள பார்த்துச்சுன்னா முட்டி தூக்கி எறிஞ்சு விட்ருங்க. அதனால் கொஞ்சம் வர்றவங்க கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. கோயிலுக்கு